Hi friends, நான் உங்க சுபைதா zacs kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம PGNோட 4 burner stove பத்தி full unboxing and review video தான் பார்க்க போறோம். சோ நான் முதல்லயே சொன்ன மாதிரி இது 4 burner. இதோட brand பாத்தீங்கன்னா PGN. இதோட மாடல் பாத்தீங்கன்னா Blaze Black Line cooktop 4 burner. நான் 4 burner choose பண்ணதுக்கு காரணம் நம்ம காலையில அவசரமா சமைக்கும்போது 4 burners இருந்ததுனா ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். பிரைஸ் வைஸும் ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது 3 burnerக்கும் 4 burnerக்கும். அதுக்காக தான் சரி நான் 4 burner choose பண்ணேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இப்படி தான் அதோட பாக்ஸ் இருக்கு. உள்ள எப்படி இருக்கு அப்படின்றதை ஓபன் பண்ணி காட்டுறேன். நான் இந்த கிளாஸ் டாப்பை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணதில் ரொம்பவே கம்மியான விலையில் இந்த ப்ராடக்ட் தான் இருக்குது. இதுக்கு கம்மியாக நிறைய இருக்குது, ஆனால் அது பிராண்டடாக இல்லை. ஸோ PGN மாதிரி ஒரு பிராண்டில் இந்த மாதிரி 4 burner ரொம்பவே சீப்பஸ்ட் ப்ரைஸில் நான் பார்த்தேன். அதனால தான் இந்த ப்ராடக்டை நம்ம ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கேஸ் ஸ்டவ் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க சேனலை. இந்த மாதிரி தான் நம்மளுடைய கேஸ் ஸ்டவ் இருக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவருடைய அந்த ப்ராஸ் இருக்கும் இல்லையா, அந்த இது அதோடைய வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். அதோடய அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குரியது தனியாக செட் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி PGNோட ஒரு பேப்பர் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஸ்டாப்பில் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ணுற மாதிரி தந்தூர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதாவது திருப்பி ஒரு சில பேர்லாம் ரொட்டி திருப்பி போட்டு சமைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இதில் சமைக்க முடியாது. பிகாஸ் இது கிளாஸ் டாப் டெம்பர்ட் கிளாஸ் அப்படின்றதுனால உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சேஃப்டி பர்பஸில் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. 4 burner கிளாஸ் டாப் ஸ்டவ் இது மாதிரி தான் லுக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2 சின்ன பர்னர் இருக்குது, ஆப்போசிட் சைடில் கொடுத்துருக்காங்க. 2 பெரிய பர்னர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் 3450 ரூபாய் அந்த மாதிரி சம்திங் சேஞ்ச்க்கு நான் வாங்கினேன். ஸோ மற்ற பிராண்ட்ஸோடைய 4 பர்னரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1200லேருந்து 1500 வரைக்கும் இதில் ஆஃபர் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த பர்னர் நான் சூஸ் பண்ணேன். இது ப்ரைஸு ப்ளஸ் இது அன்றைக்கோடைய லைட்னிங் டீலில் இருந்தது. ஸோ நான் இது வாங்குறதுக்கான அமேசான் லிங்க் நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். அமேசானோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து இப்போ இந்த பர்னர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, எல்லா ஸ்டவ்லையும் இருக்க மாதிரி. ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு சின்ன ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஹூக் உள்ளே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்காங்க. பட் நான் இந்த இடத்துல ஒரு மைனஸ் பாயிண்ட் ஃபீல் பண்ணது என்னென்னா இந்த ஹூக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. பட் இந்த கேப் பார்த்தீங்கன்னா சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த ஹூக் இதுக்குள்ளே போகிறதுக்கு இந்த ஷேப் தேவையே கிடையாது. ஒரு சின்ன ஹோல் இருந்திருந்தால் போதும். பட் இந்த இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் தேவையா அப்படின்னு தான் எனக்கு ஒரு டவுட்டு. ப்ளஸ் இது கொஞ்சம் ஸ்டெடியாக இல்லாத மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஷேக்கினஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் பால் ஏதாவது சிந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கீழே கொட்டுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ப்ளஸ் இது ரிமூவபிள் பிளேட் கிடையாது. இது அப்படியே ஃபிக்ஸ் தான். இதை ரிமூவ் பண்ணணும்னா இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம இதை ரிமூவ் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த ஸ்க்ரூ மாட்டுற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்ன ஹோல்ஸ் இருக்குது.
ஸோ இது மூலியமாகவும் பாலோ ஏதாவது ஒன்று சிந்துது, மோஸ்ட்லி பால் தான் சிந்தும் நம்மளுக்கு பொங்கி, பால் தான் மோஸ்ட்லி சிந்தும். இது ரெண்டும் சிந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கீழே ஸ்பில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு நான் பார்த்த ஒரு பெரிய மைனஸ். ப்ளஸ் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபைன் ஃபினிஷிங்காக இல்லை. பட் இந்த ஹூக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தெரிகிற மாதிரி கொடுத்துருக்கணும் தேவையில்லை. இந்த பிளேட்டை வந்து ரிமூவபிள் பிளேட்ஸ் மாதிரியே கூட கொடுத்துருந்துருக்கலாம். நம்ம ஈஸியாக அதை எடுத்து நம்ம கழுவுற மாதிரி கூட கொடுத்துருந்துருக்கலாம். இது ஒரு மைனஸ் இதில். பட் இதோடைய ப்ரைஸ் வைஸ் பார்த்தோன்னா கம்மியாக இருக்குது. அது இந்த இடத்துல தான் கன்வின்சிங்காக இருக்குது. ஸோ அடுத்து வந்து இதோடைய இந்த பர்னர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியான ப்ராஸ் மெட்டீரியல், அதாவது பித்தளை மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து கேஸ் சேவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவாகவே காட்டுறேன். ஸோ இதுதான் மொத்தம். இது வந்து 4. இது வந்து இதோடைய பெரிய பர்னரோடது இந்த மாதிரி இருக்குது. நான் ஃபீல் பண்ணது வந்து இந்த ஒரு ட்ராபேக் தான். இதுலேயும் அதே மாதிரி தான் பெரிய பர்னர்லேயே 4 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேப் இருக்குது. இந்த ப்ராப்ளம் இருக்குது இதில். ஸோ அடுத்து வந்து இதோட கிளாஸ் டாப்போடைய குவாலிட்டி பார்த்துடலாம். இந்த கிளாஸ் டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் ஃபினிஷ் வருது. இதில் எந்த ஒரு டிசைனோ ஃப்ளாரல் டிசைன்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த இடத்துல அந்த பிஜிஎனோட லோகோ கொடுத்துருக்காங்க, யூஸ்வலாக எல்லா பிராண்ட்ஸ்லேயும் கொடுக்குற மாதிரி. ப்ளஸ் இதோடைய சைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் பிளாக் கலர்லாம் கிடையாது. இது வந்து சில்வர் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே கலரெல்லாம் இருக்காது. இது வேறு கலர், கிளாஸ் டாப் வேறு கலர் தான் இருக்கும். இதோட நாப்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ 4 பர்னர் ஸ்டவ் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து 4 நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒருலேயும் இங்கே ஒரு பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இந்த ஸ்டிக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஆன், ஆஃப், சிம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நியூலி மேரிடோ இல்லை ஃபஸ்ட்டு டைம் ஸ்டவ் யூஸ் பண்ணுறாங்க, இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லைன்னா அவங்களுக்கு இது வந்து கைட்லைனாக இருக்கும். பட் இது வந்து ஸ்டிக்கர் தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நம்ம தொடக்க இன் ஃப்யூச்சரில் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஸ்டவ்வெல்லாம் வாங்கினா ஒரு 5 to 10 years அதுக்கு மேலேயும் நம்ம அதுவாக ரிப்பேர் ஆனதாக தூக்கி போடுவோம். ஸோ அது வரைக்கும் இந்த ஸ்டிக்கர் வந்து எப்படி லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு தெரியல. போக போக நம்ம தொடக்க உறிஞ்சு வந்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ளாட் கிடையாது. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கட் பண்ணி இது இப்படி மேலே தூக்கியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு துடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த இடம் வந்து. ஸோ இது வந்து ஸ்டவ்வோட பேக் போர்ஷன், அதாவது பின் பக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம சிலிண்டர் எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் கொடுத்துருக்காங்க. இது இந்த மாதிரி ஒரு சின்ன கேப்போடு வருது. இதை எடுத்துகிட்டு நம்மளுடைய கேஸ் டியூபை வந்து இதில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரே ஒரு வே தான், சைட்ஸ்லலாம் இல்லை, வெறும் பின் பக்கம் மட்டும்தான் அது கொடுக்க முடியும். இப்போ நான் திருப்பி காட்டுறேன், பின்பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இதோடைய பேக் சைட் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதோடைய ஸ்ட்ரக்சர். இப்படி தான் இருக்கும். நம்ம இங்கே வந்து கேஸ் பைப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மூலமா ஸ்ட்ரைட்டாக கேஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு 4 பர்னருக்கும் பிரிய போகுது கேஸ் வந்து. ஸோ இப்போ வந்து பெரிய பர்னருக்கு போகணும் அப்படின்னா இதில் இருந்து லைட்டாக இந்த இடம் வளைஞ்சு தான் இந்த இடத்துக்கு போகும். அதே மாதிரி இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே போயிடுது. அதே மாதிரி இந்த பெரிய பர்னருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இதுக்கு வந்து கொஞ்சம் வளைஞ்சு தான் போகுது. பேக் சைடு இப்படி தான் இருக்கு. குவாலிட்டியும் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஏன்னு சொல்லி நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, நம்ம இப்போ வந்து இந்த இதை நான் திருப்பும் போது இந்த இடத்துலலாம் பாருங்க, இந்த புஷ் வந்து அப்படியே தேய்ச்சி மார்க்ஸ் விழுக ஆரம்பிச்சிருச்சு என்னோட போர்டுக்கு மேலே. ஸோ நம்ம எவ்ரிடே இதை நம்ம லிஃப்ட் பண்ணி தூக்கி நகட்டெல்லாம் போது இந்த புஷ் வந்து தேய்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கு. அதுதான் எனக்கு ஒன்று பிடிக்கலை. இதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நாளையுமே நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ நாலுமே நல்லா தான் எரியுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஃப்ளேம் நல்லா தான் கொடுக்குது.
நல்லா தான் எரியுது. இதோடைய குவாலிட்டி வைஸ் அதாவது அதோடைய ஒர்க் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ணுது தான். கிளாஸோடைய குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. இப்போ பக்கத்தில் நான் இந்த இடத்துலலாம் கை வச்சுருக்கேன், ரொம்பலாம் அந்த கிளாஸ் எல்லாம் சூடெல்லாம் ஆகலை, நல்லா தான் இருக்குது. நாலுமே எரியுது பாருங்கள். இன்ஃபேக்ட் நான் என்னால் இவ்வளோ தூரத்துக்கு கூட என்னால் கை கொண்டு வந்து வைக்க முடியுது. கிளாஸ் டாப் சுத்தமாக சூடு ஆகலை, நல்லா இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்டவ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வாங்கலான்னு தான் சொல்லுவேன். ஒரு சில மைனஸஸ் இருக்குது, அதை தவிர்த்து இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இதோடைய பர்பஸ், இதோடைய நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுடைய பர்பஸ் வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகும் தான் சொல்லுவேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.